வீட்டுக்கு வந்தோடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போயிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய்கிட்ட விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வந்து சாவி கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு காவேரி வந்து நடந்த விஷயத்த ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் கான்ட்ராக்ட் முறைப்படி வந்து என்னை அனுப்பிச்சிங்க வீட்டை விட்டு. நீங்கள் தான் என்னை போக சொன்னீங்க துணி எடுத்துக்கிட்டு. நான் வந்து போயிட்டேன். இதுக்கப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் என்னை தேடி வரீங்க? எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் வந்து கத்துறீங்க? அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை பேசுகிறாங்க. பேசும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. நானும் ஒரு பொண்ணு தானே, ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எனக்கு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? எனக்கு வலிக்க வலிக்க ஏன் என்னை வந்து காயப்படுத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் கொண்டு, ப்ளீஸ் காவேரி, அழாத காவேரி, நான் வேணும்னு பல்ல காவேரி, எந்த விஷயத்தையுமே உனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சே நான் வந்து விளையாடினது ரொம்ப பெரிய தப்பு காவேரி. அந்த தப்பை நான் இப்போ வந்து உணர்ந்துட்டேன் காவேரி. தாத்தா எனக்கு புரிய வச்சுட்டாரு. இப்போது நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக உணர்ந்துட்டேன். நான் உங்ககிட்ட விளையாடுனது தப்பு காவேரி. நான் உங்ககிட்ட எல்லாமே விளையாட்டுக்கு தான் பண்ணேன் காவேரி. அது எல்லாமே இவ்வளோ சீரியஸ் ஆகும், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போவேன்னு நினச்சி கூட பார்க்கல காவேரி. சாரி காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இங்கே பாரு காவேரி, சொல்கிறத கேளு காவேரி அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்காக நான் வரல. நான் வந்து எங்கள் என் குடும்பத்தோடு நாங்கள் ஊருக்கு போகிறோம். இதுக்கப்புறம் இந்த ஊருக்கே நாங்கள் வரமாட்டோம். அதை சொல்ல தான் நான் வந்தேன். தாத்தா நாங்கள் வரேன் தாத்தா, நாங்கள் கொடைக்கானலுக்கே போயிடுறோம் தாத்தா. என் அம்மா முடிவெடுத்துட்டாங்க, எனக்கு வேறு வழி தெரியல தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா அப்படின்றாங்க. ஏன் காவேரி, சொன்னால் கேளுமா, உங்கள் அம்மாவுக்கு நீ சொல்லி புரிய வைக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்ற. வேணாம் தாத்தா, எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் மனசு கஷ்டம் மாதிரி பேசுவாங்க தாத்தா. வேணாம் தாத்தா, அவங்க யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க தாத்தா அப்படின்றாங்க. காவேரி, நான் சொல்கிறத கேளுமான்னு பாட்டி எவ்வளோ சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி எல்லாருக்கும் நான் வரேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு காவேரி அப்படின்றார் விஜய். அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இப்போ எதுக்கு என்ன நிற்க சொல்கிறீங்கன்னா, ஒரு நிமிஷம் காவேரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை அப்படியே வந்து ஃபுல்லாகவே கிழிக்கிறாரு. எனக்கும் உள்ள இந்த கான்ட்ராக்ட் பேப்பர் தானே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். இதை நான் அப்போவே கிழிச்சிருந்தேன்னா நீ நம்பியிருப்பல. நான் அப்போ கிழிக்காததுக்கு இப்போ கிழிக்கிறேன் காவேரி, இப்போவாது என்னை நம்புடி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அப்படியே அந்த பேப்பரை வந்து தூக்கி விசிறி அழறாரு பயங்கரமாக கதறி. அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறேனே தெரில காவேரிக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் காவேரி, என்னை நம்பு காவேரி, என்னை விட்டு போகாத காவேரி, இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லடி, நீ தாண்டி இதை தப்பாக நினச்சிட்டு இருக்க, சத்தியமாக சொல்கிறேன் காவேரி, இந்த கான்ட்ராக்டை பற்றி நான் மறந்து போயிட்டேன்டி, உண்மை அது தாண்டி. ஆனால் நான் ஏன் பேசுகிறேன்னு விளையாட்டுக்கு தாண்டி பேசினேன் உங்ககிட்ட. இவ்வளோ நாளாக வந்து கான்ட்ராக்ட் நான் சொன்னது எல்லாமே விளையாட்டுக்கு காவேரி, உண்மை இல்லை காவேரி, இப்போவாது என்னை நம்பு காவேரி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. கதிரிக்கிறாடா. இதை பார்த்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி வர பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ராகினி என்ன பண்ணுறாங்க, வெண்ணாவை எழுப்பி அனுப்பிச்சிடுறாங்க. வெண்ணா வந்து விஜய் அழாதீங்க விஜய்னு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே காவேரி வந்து அப்படியே மனசை கல்லாக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு காவேரின்னு, விஜய் நீங்கள் அழாதீங்க விஜய், நான் இருக்கேன் விஜய் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. நம்ம வெண்ணிலா, வீடு வெண்ணிலா, என்ன காவேரி போகிறா வெண்ணிலா, வீடு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரி வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாது தாத்தா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரி வந்து அழுதபடி போகிறாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரின்னு சொல்லிட்டு வெளியே போக பார்க்குறாரு. ஆனால் வெண்ணிலா வந்து கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. விஜய், வேணா விஜய், சொன்னால் கேளுங்க, வாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிடறேன். வீடு வெண்ணிலா, ஏன் வெண்ணிலா இப்படி எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுற, என்னை காவேரி கிட்ட பேசும்போது ஏன் வெண்ணிலா நீ வந்த இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. ஏன் தாத்தா இப்படிலாம் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அது ராகினி வந்து, அப்பா சூப்பராக வெண்ணிலா அமிச்சோம், நல்ல காலம் சேர்ந்துருவாங்களோ, கொஞ்சம் நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ராகினி.